அன்பு உறவுகளுக்கு மகிழ்வான வணக்கம். நான் மைதிலி ரவிச்சந்திரன், கோவையிலிருந்து. மாற்றத்திற்கான மாற்றுச்சாவி நம் பெண் அரசியல் நூலிலிருந்து எனக்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, தலைவர்களை விடுவியுங்கள். மனித வாழ்வை அடுத்தடுத்த பரிணாமத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் செய்யாமல் மிருகங்களை விட மோசமாகவே வாழ்ந்து கொண்டு மேலுக்கு எந்நேரமும் நியாயம் பேசி என்ன பயன்? வெகு நாளாக சொல்ல நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை இப்போது சொல்லப்போகிறேன். நாம் எல்லோரும் தலைவர்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு அவர்கள் வலியுறுத்திய நல்ல கொள்கைகளை செயல்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களைத்தான் கொண்டாடுவோம் என்று அந்த தலைவர்களை பற்றி நன்றாக அறிந்தவர்கள் சொல்வார்களானால் அவர்கள் அந்த தலைவரின் சிந்தனைகளை கொச்சைப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். தனது வாழ்நாள் முழுக்க சாதிகள் ஒழிய வேண்டும் என்று தொண்டை வறள கத்தி கை வலிக்க எழுதி தீர்த்த ஒரு தலைவருக்கு நாம் செய்கின்ற மரியாதை சாதி ஒழிப்பதற்கான செயல்களை முழு முனைப்போடு செய்து அதில் வெற்றி பெறுவதுதானே தவிர அதில் தோற்றுப்போன நமது கையாலாகாத்தனத்தை மறைக்க அவருக்கு நினைவு சின்னங்கள் அமைத்து ஆராதிப்பது அல்ல. அப்படி செய்தால் அவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம். அவருக்கு தனது கொள்கை பிடிப்பை விட தனது பெயரை நிலைநாட்டும் சுயநல ஆர்வம்தான் இருந்தது என்று அவர் பற்றி தவறாக ஸ்தாபிக்க முற்படுகிறீர்கள் இல்லையா? உங்கள் செயல் உங்களையும் அறியாமல் அவருக்கு செய்யும் இழிவாக மாறிவிடுகிறது. யோசிக்க வேண்டுகிறேன். நான் மைதிலி ரவிச்சந்திரன், மகிழ்வோடு பேரன்பும்.